மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், தினமும் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து கூட்டு தியானம் செய்கிறோம். இந்த தியானத்தால் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்ம ஞானம் என்பது பெறுவதற்கு ஒரு மேடை. அது மட்டும் இல்லாமல் நாம் செய்யும் இந்த தியானத்தின் மூலம் உலக நன்மைக்கு தேவையான ஆற்றல் என்பது நம்ம மூலமாக கொடுப்பது என்பது நம்முடைய பாக்கியம். அதற்காக தினமும் இந்த நேரத்தில் இணைந்து தியானம் என்பது செய்யலாம். இன்னைக்கு பகவத்கீதா சத்சங்கத்தில் இன்னும் ஒரு புதிய ஸ்லோகம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். வியவசாயாத்மகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தனா பஹுஷாகா ஹ்யனந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरु नन्दना बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम्. My dear friends, இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு புத்தி மற்றும் மனம் என்பது எப்படி இருக்கணும், பயத்திலிருந்து வெளியே வரணும் என்றால் புத்தி மற்றும் மனசு எப்படி இருக்கணும் என்ற விஷயத்தை பகிர்ந்துக்கிறார். யோகம் என்பது எவ்வளவு பயிற்சி செய்கிறோமோ அவ்வளவு நன்மை என்பது நமக்கு கட்டாயமாக நிச்சயமாக கிடைக்கும். இந்த யோகத்தை கடைபிடித்தால், தினமும் பயிற்சி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் என்பது விவேகத்துடன் இருக்கும்படி மனசு, நிலையான மனசு என்பது நமக்கு கிடைக்கும். இந்த விதமான மனசு இல்லாத நேரத்தில், ஒருமுகப்படுத்தப்படாத ஒரு நிலையில் இருக்காத விவேகமற்ற மனசு இருந்தால், அந்த மனசு எல்லையே இல்லாத எண்ணங்கள் என்பது உருவாக்கும். அதனால் எந்த செயல் செய்கிறோமோ அதன் மீது மனசு இருக்காது. எங்கே இந்த விதமான சூழ்நிலை என்பது வருகிறதோ அங்கே வெற்றி என்பது இருக்காது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இந்த விதமான மனசு இருக்காதோ, அதாவது ஒருமுகப்படுத்தப்படாத மனசு, விவேகமற்ற மனசு எங்கெல்லாமே இருக்குமோ அங்கே பலவிதமான ஆசைகள் என்பது உருவாக்கும். அந்த விதமான மனசுக்கு ஒரு நோக்கம் என்பது இருக்காது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி என்பது கிடைக்காது. அந்த விதமான மனசு இருந்தால், ஒருமுகப்படுத்தப்பட்ட விவேகத்துடன் நிலையான மனசு இருந்தால் அங்கே வெற்றி என்பது இருக்கும். ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசு, நிலையான மனசு, விவேகத்துடன் இருந்தால் அதுதான் புத்தி என சொல்லப்படுகிறது. இந்த விதமான புத்தி மனசு நமக்கு தேவை என்றால், நாம பெறணும் என்றால் யோகத்தில் இருங்க. தினமும் யோகம் என்பது மிக்க முக்கியம். யோகத்தில் இருந்தால் இந்த விதமான மனசு புத்தி என்பது பெறுவது மிக்க சுலபம். இந்த விதமான மனசு புத்தி யாரெல்லாம் பெறுவார்களோ அவருக்கு முதலாவது நன்மை என்ன கிடைக்கும் என்றால், பயமற்ற வாழ்க்கை, தைரியமாக வாழ்க்கை வாழ்வார். செய்யும் செயலில் தெளிவு, பேச்சில் தெளிவு, சிந்தனையில் தெளிவு இருந்தால் வெற்றி கிடைக்காதா? இந்த விதமான தெளிவு என்பது எப்படி கிடைக்கும் என்றால், யோகத்தில் இருந்தால் மனசு ஒருமுகப்படுத்தப்படும், விவேகத்துடன் யோசிக்கும், நிலையாக இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் யோகத்தில் இருக்கணும். எந்த விதமான யோகம்? தியான யோகம். தினமும் தியான பயிற்சி செய்தால் மனசு சுத்தப்படுத்தப்படும். சுத்தமான தூய்மையான மனசு, தூய்மையான புத்தி இருந்தால் அதுதான் நமக்கு ஆபரணங்கள். அதுதான் நமக்கு எதிர்காலத்திலாகட்டும் இந்த நிகழ்காலத்திலாகட்டும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மனசு விவேகத்துடன் இருக்கணும் என்றாலும், ஒருமுகப்படுத்தப்படணும் என்றாலும் தினமும் தியானம் என்பது செய்யணும். புத்தி வளர்ச்சி என்பது தேவை என்றால் தினமும் ஆன்மீக புத்தகங்களை வாசிக்கணும். வாழ்க்கையின் மீது நம்பிக்கை என்பது வரணும் என்றால் தினமும் சத்சங்கத்தில் இணையணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக தினமும் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். திரும்பி இதே நேரத்திற்கு நாளைக்கு இணைந்து தியானம் மற்றும் கீதா சத்சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம். குட் நைட்.